தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் என் இனிய அன்பு சொந்தங்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்திய எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் வசனங்கள் 43 48 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்தால் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்ற ஒரு புதிய சிந்தனையையும் புதிய கோட்பாட்டையும் நமக்கு தருகின்றார். நம் பகைவரை அன்பு செய்ய எவ்வாறு முடியும்? நமக்கு துன்பம் செய்தவர்களை நாம் எவ்வாறு மன்னிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? என்றைய சூழ்நிலையில் சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு கூறும் இந்த வார்த்தை நமக்கு ஒரு வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்கின்றது. ஆனால் அறிவியல் ரீதியாகவும் நாம் நம்முடைய ஆன்மீக ரீதியாகவும் சிந்திக்கின்ற பொழுது இது நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றது. ஆன்மீக சகோதரமே சகோதரிகளே, சிந்திப்போம். இயேசு கூறுவதன் நோக்கம், நாம் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகள். அதற்கப்புறம் இயேசு கூறுகின்றார், இயேசு நம் தந்தையாம் கடவுள் நல்லோர்கள் மீதும் தீயோர்கள் மீதும் சூரியனை உதிக்க செய்கின்றார். எந்த பாகுபாடும் அவர் காட்டுவதில்லை. நாம் ஏன் காட்ட வேண்டும் என்ற கேள்வியை நம் முன் வைக்கின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நமக்கு நல்லது செய்பவர்களுக்கு மட்டும் நான் நல்லது செய்தால் என்ன பயன்? நமக்கு பிடித்தவன், எனக்கு பிடித்தவன், என் ஊருக்காரன், என் இனத்துக்காரன், என் மொழிக்காரன், எனக்கு சப்போர்ட் பண்றவங்க, இவ்வாறு அவர்களுக்கு மட்டும் நாம் செய்து அவர்களுடைய நலனுக்காக மட்டும் நாம் உழைத்தால் அதனால் என்ன பயன்? இன்றைய காலகட்டங்களில் பல நேரங்களில் பல பேர் இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிடித்தவன், நல்லவன், எனக்கு தெரிந்தவன், எனக்கு சப்போர்ட் பண்ணவன் என்று, எனக்கு கொடுத்தவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தவறு என்று சுட்டி காட்டுகின்றார் இயேசு கிறிஸ்து. அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும், அனைவரையும் நேசிக்க வேண்டும், அனைவரையும் கடவுளின் பிள்ளைகளாக பார்க்க வேண்டும். அவ்வாறு நாம் காண்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய தந்தையுடைய மக்களாக மாறுவோம் என்பதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை என்ற சிந்தனையை நாம் முன்வைக்கின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நாம் இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். இந்த தவக்காலம் ஒரு அருளின் காலம். அனைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். அது பகைவனாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, நமக்கு துன்பம் இழைத்தவளாக இருந்தாலும் சரி, அனைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை நாம் நம்முடைய சகோதரராக பார்க்கின்ற போது விண்ணகத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்பது என்ற மாற்று கருத்தும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.